உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேரில் அனைக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி முக்கியமோ அதே போல் நண்பர்கள் அமைவதும் ரொம்ப முக்கியம். அதே தான் சொல்லுவோம், பெண்களாக தான் தோழிகள் அமைவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் அதே நண்பரால சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை மாட்டினவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னென்னாக்கா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யாரை கூட அந்த சவகாசம் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்குது. அது ஏற்றமா இல்லை இறக்கமா அப்படி என்பது தான் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் என்பது அமையும். அதன் மூலயமா அவங்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு யாருக்காக தான் இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் அதை போடுங்க. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு கீழே எங்களோட ஆஃபீஸ் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசிக்காரங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நட்பு ஓட்டம் இருக்கும்னு பார்ப்போம். ஏன்னா துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரியல் எஸ்டேட் துறை, இந்த பில்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக இவங்க நட்பு ஓட்டத்துல இருக்கும். நிறைய பில்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி என்ன வச்சுக்கலாம், அந்த கம்பெனியில ஒரு டாப் அஃபிஷியல்ஸா இருப்பாங்க. நிறைய டாப் அஃபிஷியல்ஸோடைய நம்பர் வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இவங்க நிறைய பேர் நண்பர்களாக இருப்பாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய டாப் அஃபிஷியலாக இவங்க நண்பர்கள் கண்டிப்பாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்களுக்கு நண்பர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் முனைவோர் தான் அதிகமான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்களோட நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனாலும் துலா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர இவங்க ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ரொம்ப யோசிச்சே பார்த்தீங்கன்னா அந்த முயற்சியை செய்யவே மாட்டாங்க துலா ராசிக்காரர்கள். ஏன்னா இவங்க என்னன்னாக்கா அடுத்தவங்க அட்வைஸ் சொல்றதுல துலா ராசிக்காரங்களை மிஞ்ச யாராலே முடியும். ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களால அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்பது என்பது கஷ்டமா இருக்கும். அதனாலேயே முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கிட்ட போனாங்கன்னா அவங்களுக்கு செல்ஃபா முடிவு எடுக்கல மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து துலா ராசிக்காரர்கள் தான். ஸோ இவங்களுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் கூட இவங்களுக்கு நிறைய நட்பு வட்டம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அரசியலில் இருப்பாங்க. அரசியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸில் நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களோட நட்பு வட்டம் இருந்தாவே அவங்க அரசியலுக்கு போயிடுவாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியும். மீண்டும் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி ஒரு நட்பு வட்டம் அமையும் என்பதை டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பெண்களுடைய ஒரு வட்டம் அதிகமாக இருக்கும் சொல்ல. அதிகமாக இவங்களுக்கு வந்து ஒரு பெண் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக நண்பர்களோ தோழிகளோ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. கண்டிப்பாக இவங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கல்யாண மண்டபம் இல்லை ரெஸ்டாரண்ட் என்பது கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்னன்னாக்கா நிறைய பேர் டிராவல்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதே போல நிறைய பேர் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. நிறைய பேர் இந்த காலம் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த மேட்ரிமோனியல் சைட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விருச்சிக ராசிக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதே இந்த திருமணம் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, திருமணம் சார்ந்த புரோக்கரு இந்த மாதிரியான நட்பு ஓட்டங்கள் எல்லாவதும் எப்பொழுதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மேலும் என்னன்னாக்கா இவங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெய்லி இந்த காய்கறி விற்கிறாங்க இல்லையா, இவங்களோட அதிகமாக பேசுவாங்க. இவங்களோட நட்பு வட்டமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குமானா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களும் இவங்களுக்கு இந்த காய்கறி விற்கிறது. அதே போல் நிறைய பியூட்டிஷியன்ஸ் அழகு சாதன பொருட்கள் விற்கிறாங்களே, இவங்களோட நட்பு ஓட்டமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் இருக்கு. இந்த சாரி புடவைக்காரங்க நம்பரு நிறைய பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த புடவை வைக்கிறவங்க காய்கறி இந்த பால் போடுறவங்க இவங்களோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே ஆண்களாக இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா திருமணம் மண்டபம் வச்சிருக்கக்கூடிய நட்பு ஓட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மேட்ரிமோனியல் சைட்டு இந்த மாதிரியான நட்பு ஓட்டங்கள் எல்லாமே இவங்களோட கான்டாக்ட் புக்கில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நட்பு ஓட்டம் தான் உங்களுக்கு இருக்குது. அதே போல் குறிப்பாக என்னன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இந்த நட்பு ஓட்டமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. மீண்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்பு வட்டம் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலேன்.
குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த அப்படியே கேரி பண்ணிட்டு போவாங்களே, இது தனுசு ராசிக்காரங்க அந்த ஸ்கூல் நண்பர்களுடன் தொடர்பை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே போல் இவங்களை சுற்றி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் ஆடிட்டர்ஸோடைய கான்டாக்ட்ஸ் எப்பொழுதும் இருக்கும். குறிப்பாக இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் பிரிண்டிங்கே தொழிலாக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் மேகசின்ஸு நிறைய இந்த கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் நட்போட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான பீப்புளோட தான் தனுசு ராசிக்காரர் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்கன்னு சொல்ல முடியும். நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, டேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நட்பு வட்டங்களும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுடன் பழகும் போது பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து நிறைய பேர் தொழில் செய்வாங்க. தொழிலில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இவங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாசிப்பது. தனுசு ராசிக்கார நட்போட்டம் பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த புத்தக புழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போதும் மேகசின் படிப்பது இல்லை மேகசின் படிக்கக்கூடிய அந்த நண்பர்களுடன் அதிகமான பழக்கங்கள் என்பது இருக்கும். ஸோ இவங்களை சுற்றி எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டட் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அடுத்தது மகர ராசிக்காரர்கள் என்ன மாதிரி நட்பு ஓட்டம் கிடைக்கின்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.